வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். நம்ம வீட்ல பணம் கட்டுக்கட்டா சேர்றதுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வார்த்தைய 3 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்க வீட்ல 16 வகையான செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும். கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இன்னும் ஒரு பரிகாரத்தையும் சேர்த்தே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருளை பத்தியும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. நாளைக்கு நமக்கு வரலட்சுமி விரதம். இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்களும், கலசம் வைக்காம எப்பயும் போல நான் சாதாரணமா தான் வழிபாடு செய்யறேன்னு சொல்றவங்களும், என்னால வழிபாடுகள் எதையும் செய்ய முடியாது, நாளைக்கு எனக்கு தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி நாளைக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்களும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டுமாவது காலையில எந்திரிச்ச உடனே சொல்லி பாருங்க. நாளைய நாள்ல உங்களால முடிஞ்ச எளிமையான சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதனால நாளைய நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில நம்ம சேனல்லையுமே ஏற்கனவே இந்த வரலட்சுமி விரதத்துக்கான வீடியோ இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த வருஷம் ஃபுல்லா பணமழை பொழியறதுக்கு நிலைவாசல்ல தடவி வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், மேல ஐ கார்ட்லயும், எண்ட் ஸ்கிரீன்லயும், பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சா கூட அது உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரங்களை நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யறது தான் நல்லது. 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே, இன்னும் சொல்ல போனா நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தூங்கக்கூடிய இடத்துல படுத்துக்கிட்டே கூட இந்த வார்த்தைய நீங்க சொல்லி பாருங்க. பாதி விழிப்பு பாதி தூக்கம்ங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது இந்த வார்த்தையை நாம சொன்னோம்னா அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். அது என்ன பாதி முழிப்பு பாதி தூக்கம்னு கேட்டீங்கன்னா, நாம முழிச்சிருப்போம் ஆனா எந்திரிச்சிருக்க மாட்டோம். நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாம உணர்வோம் ஆனா நம்ம கண்ணை திறந்து இருக்க மாட்டோம். இந்த மாதிரியான டைம்ல இந்த வார்த்தைய சொன்னீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். சரி, இப்போ நான் அதெல்லாம் கவனிக்கல, காலையில எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நேரத்தையும் நான் மறந்துட்டேன்னு சொல்றவங்க பிரஷ் பண்ணிட்டு வந்து கிழக்கு பார்த்து ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னுகிட்டு கூட இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, 16 வகையான செல்வங்களும் என்னிடம் பெருகட்டும். 16 வகையான செல்வங்களும் என்னிடம் பெருகட்டும். இத நீங்க 3 முறை 3 டைம்ஸ் சொல்லுங்க. இப்படி இந்த வார்த்தைய சொல்லும் போது உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பணம் வரவும், அதனால உங்க வீட்டுல நல்ல ஒரு செல்வ வளம் பெருகிறதாவும் உங்க மனசுக்குள்ள சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தைய 3 முறை சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
நம்ம சேனல்ல பொறுத்தளவுக்கு எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரங்களை தான், செலவே இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இப்பயுமே செலவில்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூடா பாப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள் கடந்த 1 வாரமா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் தொடர்ந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையிலுமே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சரி, அடுத்ததா நாளைக்கு காலையில நிலைவாசல் கதவை நீங்க திறக்கும் போது சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நாம காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நிலைவாசல் கதவை திறந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுதான் நம்ம பழக்கம். இதுதான் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாராலையும் இத ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு வாசல்ல கோலம் போடக்கூடிய பழக்கம் இப்ப இருக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு சிலர் நான் வேலையை முடிச்சுட்டு தான் குளிப்பேன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள்ல மட்டுமாவது இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க. இப்படி நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு உங்க நிலைவாசல் கதவை திறக்கும் போது சிரிச்ச முகத்தோட வரலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லி 3 முறை நீங்க சொல்லுங்க. உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தைய நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா நாளைய நாள் ஃபுல்லாவே நல்ல ஒரு மாற்றத்தையும் மன அமைதியையும் நிம்மதியையும் நீங்க உணருவீங்க. சரி, அடுத்ததா இந்த வீடியோல 2வது பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இப்ப நான் சொல்ல போற பொருளை நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருட்களை தண்ணீர்ல சேர்த்து நீங்க உங்க முகத்தையும் கையையும் காலையும் கழுவுறதுக்கு பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமா புதினா இலைகள் தேவைப்படும். புதினா இலைகள் கிடைக்காது, என்னால புதினா இலைகள் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க புதினா இலைகளுக்கு பதிலா எந்த ஒரு பொருளை பயன்படுத்தலாம்னு சொல்லி இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு 10-12 புதினா இலைகள் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி புதினா இலைகளை ஒரு சொம்பு தண்ணீர்ல ஊற வச்சுட்டு படுத்து தூங்குங்க. உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர்ல கல்லுப்பையும் கொஞ்சமா மஞ்சள் தூளையும் போட்டு கரைச்சு விட்டுக்கோங்க. அந்த புதினா இலைகளை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுடலாம். இப்படி கல்லுப்பு, மஞ்சள் தூள், புதினா இலைகள் இது 3ம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து கொண்டு போய் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுக்கும் எடுத்துக்கலாம், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு இதுலெல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மட்டும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இதை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இப்ப சப்போஸ் உங்ககிட்ட புதினா இலைகள் இல்லைன்னா காலையில எந்திரிச்சு கல்லுப்பும் மஞ்சள் தூளோட ஒரு 2 சொட்டு தயிரை அந்த தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, இந்த பொருட்களை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த தண்ணீரை பயன்படுத்தி நாளைக்கு தலைக்கு குளிக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா தலைக்கு குளிக்க வேண்டாம். சாதாரணமா உடம்புக்கு தண்ணீர் ஊத்தி நீங்க குளிச்சுக்கோங்க. ஆனா உங்க தலையில இந்த தண்ணீரை எடுத்து 3 முறை நீங்க தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்ப இந்த வீடியோவை லேட்டா பாக்குறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன பொருட்கள், அதாவது தண்ணீர்ல கல்லுப்பு, மஞ்சள் தூள், அது கூட 2 சொட்டு தயிர் விட்டு இந்த தண்ணீரால உங்க முகம் கை கால கழுவுங்க. இப்படி கழுவும் போது உங்க தலைக்கு மேல 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கிற பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.